World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக தர்மசாஸ்தாவினுடைய சேவைக்குழு உறுப்பினர் திருமதி வாசுகி வேலவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா அவர்கள் சமீப காலமாக ஜோதிடத்தில் நம்மளுடைய கொடுமுடியில் மிக சிறப்பாக பார்த்துட்ருக்காங்க. லக்னாதிபதி 12 பாவங்களில் இருந்தால் என்ன பலன், அதே போல் பார்த்திங்கன்னா லக்ன பாவகத்தினுடைய கொடுப்பனை என்ன அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு ஆணித்தரமாக கூறுவதற்காக தனது வாதத்தை முன்வைக்குமாறு அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வாசுகி வேலவன். ஓம் விக்னேஸ்வராய நமக. விநாயகமூர்த்தியே, முழுமுதற் பொருளே, மூலக கணபதியே போற்றி போற்றி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வேயுரு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்துளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பஞ்சபூதங்களையும் நவக்கிரகமும் தொழுது என் இஷ்டதெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கி என் தாய் தந்தரை வணங்கி எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்து இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பு கொடுத்த என் குருநாதர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் MKR சார் அவர்களை வாழ்த்தி வணங்கி இங்கே அமர்ந்திருக்கும் ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்வை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக உலகெங்கும் ஒளிபரப்பு கொண்டிருக்கும் முத்துப்பாண்டி சார் அவர்களுக்கும் கதிரவர்களுக்கும் நன்றி கூறி இந்த உரையை தொடங்குகிறேன். எனக்கு இந்த கருத்தரங்கில் பேச தலைப்பு லக்னாதிபதி. நம்ம லக்கணம் ஏதோ 12 லக்கணத்தில் ஏதோ ஒரு லக்கணத்தில் நம்ம பிறந்திருப்போம். ஆனால் அந்த லக்கணாதிபதி ஒரு இடத்துல இருந்து அவர் ஒரு பார்வை எந்த இடத்த பார்க்குறாரு, அந்த பார்க்குறத பொறுத்து அவங்களோட பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எல்லா கிரகங்களுக்குமே 12 லக்கணங்களுக்குமே பார்த்திங்கன்னா பார்வை 7ஆம் பார்வை பொதுவான பார்வையாக இருக்கும். ஆனால் 3 கிரகங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சிறப்பு பார்வை 3 பார்வையாக இருக்கும். அப்போ ரிஷப லக்கணத்திலிருந்து துலாம் லக்கணம் வரையும் பார்த்திங்கன்னா ஒரு பார்வை தான் பார்க்கும் அந்த கிரகங்கள். ஆனால் விருச்சக லக்கணத்திலேருந்து மேசத்து வரையிலும் பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு சனி பகவான் மூணு பேர் பார்த்திங்கன்னா 3 பார்வைகளாக பார்ப்பாங்க. அப்போ குரு பகவான் 5, 7, 9 என்கிற சிறப்பு பார்வை பார்க்குறாங்க. அப்போ 5, 7, 9ங்கிற போது ஒரு பார்வை பார்க்கும் பொழுது அவங்களோட பலன்கள் ஒன்றாக இருந்தாலும் 3 பார்வை சிறப்பு பார்வையாக பார்க்குறப்ப அவங்களோட 5ஆம் இடம், அவங்களோட 7ஆம் இடம், 9ஆம் இடம் சிறப்படையும். அப்போ 2வதாக பார்க்கும் பொழுது செவ்வாய் 4, 7, 8. இப்போ 4, 7, 8 வீடு நம்மளுடைய 7ஆம் இடங்கிற பொது பார்வையாக பார்த்து 8 அப்படிங்கிற குடும்ப கணவரோட குடும்பம் ப்ளஸ் நம்மளோட ஆயுள் சனம் அப்படி பார்க்குற பொழுது அது சிறப்படையுது. அடுத்தது சனி பகவான் 3, 7, 10 அப்படி பார்க்குறாங்க. அப்போ 3ங்கிற முயற்சி ஸ்தானம், 7ங்கிற பொதுவான ஒரு எல்லா கிரகங்களும் பார்க்குற பார்வையில் பார்த்துட்டாலும் 10ங்கிற தொழில் 3, 10 நல்லா இருக்கிற பொழுது அவங்க தொழிலில் சிறப்பாக இருப்பாங்க. அந்த 3 பார்வை பார்க்குற லக்கணாதிபதிகள் லக்கணத்தில் பிறந்தவங்களை பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். பொது உடைமையாக யோசிக்கிற மாதிரி தன்மையிலே இருப்பாங்க. அப்போ இப்போ லக்னாதிபதி ஒரு இடத்துல இருந்து லக்கணத்தை பார்க்கும் பொழுது இப்போ லக்னாதிபதி லக்கணத்தை பார்க்குறாருன்னா தனக்கு உண்டான முக்கியத்துவத்தை எதிர்பார்ப்பாங்க. தனக்கு ஒரு இடத்துல போனால் அவங்களுக்கு நம்மளை ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களா, நம்மளுக்கு மதிப்பு கிடைக்குதா அப்படிங்கிற தன்மையை எதிர்பார்ப்பாங்க. தன்னை பற்றி உயர்வாக நினச்சிக்குவாங்க. அரசாங்கம் அரசு சார்ந்த முயற்சியில் அவங்களுக்கு சலுகை கிடச்சிட்டே இருக்கும். தன்னை பற்றி சிந்தனை அதிகமாக இருக்கும். இப்போ லக்னாதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அவங்க லக்னாதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தனம் பற்றிய செல்வம் பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். வருமானம், குடும்ப உறுப்பினர்களை பற்றி யோசிக்கிறது, குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்மை செய்கிறது, அந்த மாதிரி ஒரு நிகழ்வில் இருப்பாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க பேச்சுக்கு மதிப்பு வேணும்னு நினைப்பாங்க. அதிகமாக பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க பேச்சுக்கு அங்கே மதிப்பு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். லக்னாதிபதி 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது லக்னாதிபதி 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சுய முயற்சி நிறையா எடுப்பாங்க, வெற்றி அடைவாங்க. சகோதர பாசம் அதிகமாக இருக்கும். சிறுதூர பயணம் விரும்பியாக இருப்பாங்க. 2 வீலர் விரும்பியாகவும் இருப்பாங்க. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு அது 8க்கு 8. அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது 8ஆம் இடம்ங்கிற ஒரு ஆயுள் ஸ்தானத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா
அது 3ஆம் இடம் நல்லா இருந்தாலும் ஆயுள் நல்லாயிருக்கும், 8ஆம் இடம் நல்லா இருந்தாலும் ஆயுள் ஸ்தானம் நல்லாயிருக்கும், தீர்க்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வாடகை வீட்டில் இருப்பாங்க, வாடகை வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க, கம்பெனி அடிக்கடி மாறுறது, அந்த மாதிரி நிகழ்வு எப்போதுமே செயல்படுத்துவாங்க. வீடு மாறுறது, கம்பெனி மாறுறது, ஒரு இந்த மாதிரி அவங்களோட நிகழ்வு இருக்கும். 4ஆம் இடம் லக்னாதிபதி 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது லக்னாதிபதி 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அவங்களோட வீடு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கும். அப்போ எப்பாச்சும் ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு லக்ஸரியான வீட்டில் போய் பார்க்குறாங்க, ஒரு நீச்சல் குளத்தோட ஒரு சிறப்பாக 3 மாடி வீடோட ஒரு அழகான வீடு இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வீடு அமைஞ்சால் பரவாயில்ல, இந்த மாதிரி நம்மளும் ஒரு வீடு அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அம்மா பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும், அம்மாவோட உதவி அவங்களுக்கு கிடைக்கும். தன்னோட சுகத்தை சுகஸ்தானம் அப்படிங்கிறனால தன்னோட உடல்நிலையை பார்த்துக்கிறதுல ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட இது எனக்கு பெரிய பிரச்சனையாக அதிகமாக வந்துருமோ அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு. உடல்நிலை பார்த்திங்கன்னா, இந்த தலைவலி வந்தால் கூட இது தலைவலி இதுவே ஒரு பிரச்சனையாக மாறிடுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும், அந்த மாதிரி இருப்பாங்க. லக்னாதிபதி 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அப்போ லக்னாதிபதி 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குலதெய்வ அருள் நிறைஞ்சிருக்கும். குலதெய்வத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும், அவங்க குலதெய்வ வழிபாடு அடிக்கடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. வேதம் சாஸ்திரம் பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். குழந்தை பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். 5ஆம் இடம்ங்கிறது குழந்தை பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணலாம், எப்படி லட்சரியாக வாழ வைக்கலாம், படிக்க வைக்கலாம் அப்படின்னு அவங்களோட உடல் உயிர் எல்லாமே அந்த குழந்தை பற்றிய சிந்தனையாகவே இருக்கும். புகழ் கிடைக்கும்னு ஆசைப்படுவாங்க, புகழ் பற்றிய சிந்தனை இருக்கும், அவங்களுக்கு புகழும் கிடைக்கும். இப்போ லக்னாதிபதி 6ஐ பார்க்கும் பொழுது சர்வீஸ் ஓரியண்டான வேலை, அவங்களுக்கு சர்வீஸ் ஓரியண்டான வேலையில் இருப்பாங்க. 30 வயது வரையும் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் தான் அதிகமாக வசிப்பாங்க. ஏன்னா கடன், நோய், வம்பு வழக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும், முடியக்கூடிய நோய், கடன், வம்பு வழக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அவங்க வாடகை வீட்டில் வசிப்பாங்க. அந்த 30 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா வாடகை வாங்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் கர்மா நோய், வம்பு வழக்கு ஏதோ ஒன்றில் அவங்க அனுபவிச்சதுனால அவங்க 30 வயசுக்கு அப்புறம் அவங்களோட பின் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வாடகை வாங்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. வேலையாட்கள் வைத்து வேலை வாங்கும் தன்மையில் இருப்பாங்க. நோயை பற்றி சிந்தனை அதிகமாக இருக்கும், அந்த நோயோட தாக்கமும் அவங்களுக்கு இருக்கும். அப்போ லக்னாதிபதி 7ஐ பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணை பற்றி சிந்தனை அதிகமாக இருக்கும். நம்மளுடைய சமுதாயம் சற்றிய சிந்தனையும் இருப்பாங்க. பொதுமக்களுக்கு உதவி செய்கிறது, பொதுமக்கள் மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது, அந்த மாதிரி இருப்பாங்க. பற்று பாசம் அதிகம் மிக்கவர்களாக இருப்பாங்க. சமுதாயத்துக்கு ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஊர்லேயோ ஒரு கம்பெனிலேயோ எதோ இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க பேர் சொன்னால் தெரிகிற அளவுக்கு அவங்களோட நேம் இருக்கும். இப்போ லக்னாதிபதி 8ஐ பார்க்கும் பொழுது ஆயுள் பற்றிய சிந்தனை, நம்ம ஏதாச்சும் நம்மளுக்கு நடந்துருமோ அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். ஆனால் ஆயுள் தீர்க்கமாகவும் இருக்கும். அவங்களுக்கு ஏமாற்றத்தையும் வறுமையும் அதிகமாக சந்திப்பாங்க. 40 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா திடீர் யோகம் அவங்களுக்கு உண்டாகும். அனாதை இல்லங்களுக்கு, முதியோர் இல்லங்களுக்கு, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அவங்க அன்னதானம் செய்யக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. அடுத்தவர்களோட பணத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. பினாமின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அடுத்தவங்களோட பணத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. லக்னாதிபதி 9ஐ பார்க்கும் பொழுது பிறருக்கு அறிவுரை கூறுவாங்க. லக்னாதிபதி 9ஐ பார்க்கும் பொழுது குரு பக்தி உண்டு, குருவாகவும் இருந்து செயல்படுவாங்க. தகப்பனால் நன்மை கிடைக்கும், தகப்பன் பற்றிய சிந்தனையும் அதிகமாக இருக்கும். கௌரவம், புகழ் வேணும்னு நினைப்பாங்க, அது அவங்களுக்கு தீர்க்கமாக கிடைக்கும். லக்னாதிபதி 10ஐ பார்க்கும் பொழுது தொழில் நன்றாக இருக்கும். தொழிலை பற்றிய சிந்தனை, என்ன தொழில் பண்ணலாம், எப்படி அது முயற்சி பண்ணலாம், முன்னேறலாங்கிற எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். கர்மஸ்தானம் என்பதனால தன்னை பற்றிய பயம் எப்போதும் இருக்கும். ஏன்னா கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்குமோ என்னமோன்ட்டு அந்த பயம் அதிகமாக இருக்கும். வாரிசு தொழில் செய்வாங்க. லக்னாதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது முன்னேற்றம் பற்றிய சிந்தனை இருக்கும். உயர்கல்வி அடைவாங்க. உயர்கல்வி பற்றிய சிந்தனை, அதில் ஆசிரியராக கூட இருப்பாங்க. மூத்த சகோதரம் அவங்களுக்கு நட்பாக இருப்பாங்க. இவங்களோட சிந்தனைகள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பெருசாக ஒரு கூரை மேலே அவங்களோட ஆசை போட மாட்டாங்க, வானத்தை மேலே போடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு சிறப்பான ஆசை, பேராசை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்களோட ஆசைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கோபுரத்தை பார்க்குற மாதிரி, கோயில் கோபுரத்தை பார்க்குற மாதிரி உயர்ந்திருக்கும். லக்னாதிபதி 12ஐ பார்க்கும் பொழுது 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வெளியூர், வெளிநாடு போன்ற இடங்களில் வேலைகள் இருப்பாங்க. அந்த ஆசைகளும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்.
ஏரில் போகிறது அதிகமாக ப்ளைனில் போகிறத விரும்புவாங்க. அந்த மாதிரி அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கும். பாத பிரச்சனை அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு பாதம் சார்ந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்மளுடைய லக்னாதிபதி ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும் பொழுது அவங்களுடைய இந்த ஜாதகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று இந்த உங்களுக்கு எடுத்துரைத்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என் குருநாதருக்கு நன்றி கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். என்னுடைய பெயர் வாசுகி வேலவன். என்னுடைய ஃபோன் நம்பர் 9790555103 97 90 35 103. வாழ்க வளமுடன். மிகச்சிறப்பாக லக்ன பலன்களை பற்றி அற்புதமான பலன்களை உரைத்த நமது வாசுகி வேலகன் அவர்களுக்கு தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.